நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாந்தி, இந்த புது விளக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது? அதானே ஒன்னொன்னு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கக்கா. பாத்தீங்களா பெரியமா, உங்க மருமக தான் ராத்திரி பூரா கண்முழிச்சு இப்படி அழகுபடுத்திருக்காங்க. அர்ச்சனை தான் பண்ணிருக்கா. அர்ச்சனா, ராத்திரியில கண்முழிச்சு இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தியா? விளக்கோட அலங்காரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது தீபாவளியில ரொம்ப அழகா இருக்கும் பாரு. நீ ரொம்ப அழகா பண்ணிருக்க. ஆமாங்கா. அப்படியே அந்த பாராட்டுல பாதி எனக்கும் கொடுங்க. இதுல நானும் கொஞ்சம் உதவி பண்ணிருக்கேன். அப்படியா? பரவாயில்லையே. ராத்திரி பூரா தூங்காம நீயும் உதவி பண்ணியா? இல்லம்மா, தூக்கம் வரல, அதனாலதான். அடடா, விளக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கே. இது எல்லாத்தையும் ராத்திரி உங்க அண்ணி தான் பண்ணிருக்கா. அப்படியா? அழகா இருக்குல்ல? இந்த விளக்கெல்லாத்தையும் பாக்கும்போது தீபாவளி வரப்போகுதுங்கிறது இப்பதான் தெரியுது. சரி வா, பூஜையை பண்ணலாம். பெரியவர் வர நேரம் ஆயிடுச்சுல்ல. வா 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 வா. அண்ணி விளக்கெல்லாம் ரொம்ப அழகுபடுத்திருக்காங்க. வீடே களை கட்ட போகுது. ஆனா நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கும் போனஸ் தர வேண்டியிருக்கு. அதெல்லாம் நீயே பாத்துக்கப்பா. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கணக்கு பார்த்து கொடு. அம்மா, எனக்கு என்னவோ என் மனசுக்கு ராமாயணம் மாதிரி வேற ஏதாவது நாடகம் பண்ணலாமான்னு தோணுது. கார்த்திக், இப்ப மறுபடியும் அந்த பேச்செல்லாம் எடுக்க வேண்டாமே. நேத்து தான் பேசி முடிவு பண்ணியாச்சுல. நீங்க அதெல்லாத்தையும் அடுத்த வருஷம் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா பண்ணலாம். என்னது, எதுவும் சாப்பிடாம எழுந்திருக்கிறீங்க? பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ராஜசேகர், நீ நிதானமா சாப்பிட்டுட்டு அப்புறமா என் ரூமுக்கு வா, நான் அங்க இருக்கேன். சரிண்ணா. என்னங்க, இந்த பரிசெல்லாம் வாங்கணும், அதை பத்தி கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போகாம வீட்ல இருந்தா அத பத்தி பேசலாம். அதெல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட்மா. யாருக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. காலையில எழுந்த உடனே தீபாவளிக்கு என்ன ரெடியா இருக்கு, என்ன ரெடி ஆகலன்னு கேட்பாரு. ஆனா இன்னைக்கு எதுவுமே கேட்கலையே. ஆமா பெரியமா, நேத்து கூட பெரியப்பா ஒரு மாதிரியா தான் இருந்தாரு. இன்னைக்கு என்ன எதுவுமே கேட்கலையே. அவருக்கு அவரோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தாருல்ல. நம்ம நிஜமாவே நாடகம் போட போறோம் இருந்தாரு. ஆனா நமக்கு தான் நேரம் இல்லையே. ஆமா கார்த்திக், பசங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆமாம்மா. அப்போ பெரியப்பா டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணாரு. புதுசா தீபாவளி கொண்டாடலான்னு சொன்னாரு. ஆனா கடைசியில எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. நாம ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் பெரியப்பாவோட சந்தோஷத்துக்காகவாது. இத்தனை வருஷத்துல அவரோட மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்றது நமக்கு இப்பதான் தெரிஞ்சது. இந்தாங்கம்மா, சூடா இருக்கு, எடுத்துக்கங்க. அக்கா, நீங்களும் உட்காருங்க, டிஃபன் சாப்பிடலாம். வா, நீயும் உட்காரு. என்ன இருந்தாலும் கார்த்திக் சொல்றதும் சரிதான் சாந்தி. அவங்க பெரியப்பாக்கு அது சரின்னு பட்டுதுன்னா அவங்க பண்ணிட்டு போட்டுமே. தாராளமாக்கா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சரியான நேரத்துல உங்களால ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ண முடியும்னா பண்ணிடுங்க.
ஆனா பெரியப்பா சந்தோஷப்படுவாருன்னு எனக்கு தோணல. ஏமா? ஏங்கா நேத்து அவரு எவ்வளவு தூரம் சொன்னாரு, நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு கார்த்திக் சொல்றானே நம்ம ஒத்துக்கிட்டா கரெக்ட் தாம்மா. ஒரு வழி இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை ஏற்பாடு பண்ணலாம். ஆனா பெரியப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நேரா தீபாவளி அன்னைக்கு அவர் பார்க்கட்டும். அப்படின்னு சர்ப்ரைஸா? ம்ஹும். இது ரொம்ப நல்லா இருக்கே. உங்க பெரியப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமாக்கா, மருமகன் நல்ல யோசனை தான் சொல்ற. இதுதான் சரியா இருக்கும் அர்ச்சனா. பெரியவர் நம்ம சந்தோஷத்துக்காக எவ்வளவோ பண்றாரு. நம்மளால இது கூட பண்ண முடியாதா என்ன? ஆமாமா, இந்த தடவை தீபாவளிய அவர் இஷ்டப்படியே நம்ம கொண்டாடலாம். ஆ, இன்னைக்கு மருமக ரொம்ப நல்ல யோசனை சொல்லியிருக்கா. விளக்குக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணா. இப்போ உங்க பெரியப்பாவுக்காக தீபாவளியை வித்தியாசமா கொண்டாட பிளான் பண்ணிட்டா. அர்ச்சனா, இங்க பாருமா, எல்லாத்தையும் சரியா பண்ணணும் என்ன? ஆ, அர்ச்சனா அதெல்லாம் கரெக்டா தான் பண்ணுவா. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அர்ச்சனா, இந்த வருஷம் பரிசு பொருட்கள் வாங்குறதெல்லாம் நீயே பொறுப்படுத்திக்கணும் என்ன? ம்ஹும். இத பாருமா, ஒரு விஷயத்துல கவனமா இரு. உங்க நந்தினி அக்கா இருக்கல்ல, அவங்க மாமியார் வீட்டுல அவளுக்கு தலை தீபாவளி. ஆ, அதனால அவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி அனுப்பணும் என்ன? அப்புறம் ஸ்வீட்ஸ்லயும் எந்த குறையும் வைக்க கூடாது, சரியா? சரி பெரியம்மா, எனக்கு புரியுது. எப்படியோ பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். நீ எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணுவ அர்ச்சனா. ம்ஹும். கொஞ்சம் என்னையும் பாராட்டலாம்ல. நாடகம் போடலான்ற ஐடியாவை கொடுத்ததே நான் தானே. அப்புறம் விளக்குல பெயிண்ட் அடிச்சதுல எனக்கும் ஒரு ஷேர் இருக்கு. சரி சரி இருக்கு, ஒத்துக்கிறோம். நீயும் கொஞ்ச நெஞ்ச வேலையில நிறைய பண்ணிருக்க, சந்தோஷம். அப்படின்னா நான் சூர்யாவுக்கும் ஃபோன் பண்ணி இதை பத்தி சொல்லிடுறேன். இதெல்லாம் சர்ப்ரைஸ் பிளான்னு சொல்றேன். ஓகே தானம்மா? மாணிக்கம் இன்னும் டீ கொண்டு வரலையே. என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு நானே போட்டு கொண்டு வரேன். ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா நடக்குது இங்க? பாட்டி, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, களி முத்தி போச்சு. என்ன இது? இங்க ஆபீஸ் போறதுக்கு புருஷன் ரெடி ஆயிட்டு இருக்கா, இங்க மகாராணி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. இவதான் இந்த வீட்டு மகாலட்சுமியாக்கும். சாரி பாட்டி. இல்ல பாட்டி, ராத்திரி அவ தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால என்ன, நாங்க கூட தான் லேட்டா தூங்கணும். இவ இந்த வீட்டு மருமக.
சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறமும் தூங்கிக்கிட்டு இருந்தா வீட்டு மகாலட்சுமியும் தூங்கிடுவா. தேவையில்லாம என்ன 4 வார்த்தை பேச வைக்கிறீங்க நீங்க. வா வா சூர்யா, கீழே நான் பூஜையை ஆரம்பிக்க போறேன். சரி. அப்புறம் வந்தனா சீக்கிரமா குளிச்சிட்டு கீழே பூஜைக்கு வந்துடணும். உன் ஆரோக்கியத்துக்காக நான் விசேஷ பூஜை பண்ண போறேன். நீ வா சூர்யா. சரி பாட்டி. அர்ச்சனா ஒரு நிமிஷம். அண்ணி, நான் ரெடி ஆயிட்டு மார்க்கெட் போலாமா? ம். போயிட்டு வரேன். அம்மா இன்னும் வரலையா? ம். தேவையில்லாம என்ன 4 வார்த்தை பேச வைக்காதீங்கன்னு சொல்றேன்ல. இத பார் சூர்யா, நீ தான் அவளுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்க. என்னாச்சும்மா? அத என்கிட்ட கேட்காத, நீயே போய் பாத்துக்க. மருமகளுக்கு எதுவுமே தெரியல, நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் தான் போய் எழுப்பி விட்டேன். இல்லம்மா, அவ அவ்வளோ நேரம்லாம் தூங்க மாட்டா. டயர்டா இருந்திருக்கும், அதான் தூங்கிருப்பா. நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும். நான் பார்க்க தான் அப்பாவி, ஆனா நான் அப்பாவி கிடையாது. உன்கிட்ட பூஜை சாமான்லாம் எடுத்து வைக்க சொன்னனே, எடுத்து வச்சியா? எடுத்து வச்சுட்டேம்மா. நீங்க ஒரு முறை பாத்துருங்க. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. இந்த பூஜை மருமக வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் மருமகளுக்காகவும் தான். ஆண்டவனுடைய அருளால இந்த வீட்ல பிறக்க போற குழந்தை நல்லா சிரிச்சுக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கும். இந்த இத புடி. ஆண்டவன் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும், உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அப்புறம் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், சோம்பேறியா இருக்க கூடாது. அது குழந்தைக்கு நல்லது இல்ல. இல்லம்மா, அப்படி இல்ல. எங்க மருமக எப்பவுமே காலங்காத்தால எழுந்துதான் வேலை பண்ணுவா. அம்மாதான். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. நல்லபடியா ஹரித்வார் போனீங்களா? சரி சரி. இங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கோம்.
எல்லாரும் சௌக்கியம்தான். என்ன? ஆ சரிம்மா, அப்புறமா நிதானமா ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, வச்சிடுறேன். அம்மா நல்லபடியா ஹரித்வார் போய் சேர்ந்தாச்சாம். என்ன இந்த சம்பந்தியம்மா இந்த நேரத்துல இந்த குடும்பத்தை விட்டுட்டு முக்கியமான வேலைன்னு எங்க போனாங்க? அது வந்துமா அப்பாவுக்கு சாந்தி பண்ண தான் போயிருக்காங்க. நாங்களும் கூட போகணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா தீபாவளின்றதுனால இங்கேயே இருந்துட்டோம். வந்தனா இங்க பாரு இப்போ ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? போய் எனக்கு டிஃபன் செஞ்சு கொண்டு வா. அப்புறம் சுத்தமான நெய்யில எனக்கு பூரி பண்ணு. அப்புறம் வெங்காயம் போடாம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணும். நான் பத்தியமா தான் சாப்பிடுவேன், புரியுதா? சரிங்க பாட்டி, இப்பவே செஞ்சு கொண்டு வரேன். நில்லு நில்லு, புது நெய்யில தான் பண்ணணும். தனா போ. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, அந்த ஸ்வீட் இருக்குல்ல, அதை எடுத்து ஓரமா வை. வணக்கங்க. அடடே, வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க, வணக்கம். தம்பி, குடிக்க ஏதாவது கொண்டு வா. பெரிய ஐயா வீட்ல இருந்து வந்திருக்காங்க. இல்ல இல்ல ப்ளீஸ், குடிக்கலாம் எதுவும் வேண்டாம். நீங்க ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமான நெய்யில பார்த்து பார்த்து பிரமாதமா பண்ணிருக்கோம். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இப்படி ஒரு ஸ்வீட் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்கிக்கங்கம்மா. இன்னொன்னு கொடுப்பா, நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எல்லாத்தையும் வண்டியில கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. சரிம்மா. அப்புறம் தம்பி, சொல்லுங்க ஐயா. இவங்க வீட்டு ஆர்டரை நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். போய் அதை எடுத்துட்டு வா. சரி. லக்ஷ்மி, இங்க இருந்து நேரா ரங்கோலி வாங்க போலாம். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வைக்க சொல்லுங்க. சரிம்மா. ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ஒரு நிமிஷம் உள்ள வாங்கல. கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். சரி. பெரியம்மா எழுதி இருக்கிறது தானே வாங்க சொன்னாங்க. என்ன? ஐயா, அவங்க ஆர்டர் பண்ண பாக்ஸ் அங்க இல்ல. நீ என்ன சொல்ற? நம்ம வேற யாருக்கோ கொடுத்துட்டோம். ஆமா, நான் அதை கோவிலுக்கு அனுப்பி வச்சிட்டேனே. அப்புறமா இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப என்ன செய்யறது? எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டே போயிடலாம். ஐயா, உள்ள இருக்கிற ஸ்வீட் எடுத்து அதை பேக் பண்ணி கொடுத்துருவோம். அது ரொம்ப பழைய ஸ்வீட்டுப்பா. என்னய்யா நீங்க, நம்ம கடை ஸ்வீட்டை அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. பண்டிகை நேரம் வேற, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, கொடுத்துடலாம். சீக்கிரமா கிளம்பணும். என்னாச்சு? ஸ்வீட் ரெடியா இருக்குல்ல? கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, எங்களுக்கு லேட் ஆகுது. இதோ மேடம், ஒரு 2 நிமிஷம். சரி சரி, அதை பேக் பண்ணி கொண்டு போய் வண்டியில வை. சரிங்க ஐயா. வந்தனாணி, நீங்க போங்களேன், இத நான் பண்ணிடுறேன். உங்களால இந்த நெய் வாசனையை தாங்கிக்க முடியல. நீங்க போய் ரூம்ல உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் தனு, பாட்டி என் கையால பூரி செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. நானே பாத்துக்கிறேன், கொஞ்சம் தான் இருக்கா. வந்தனா, எவ்ளோ வேலை தான் நீயே பாத்துட்டு இருப்ப. நான் இத பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, சரியா? தள்ளிக்க. தனு, நீ இந்த பூரியெல்லாம் கொண்டு போய் அங்க வை. சரி.